இது என்ன பயிர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் காராமணி பயிர். இதில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்து, இரும்பு, தாதுப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், மாங்கனீசு, பொட்டாசியம் அப்படின்னு அதிக அளவில் சத்துக்கள் நிறைந்த பயிராக தான் இருக்குது. இது வந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லை, புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய திறன் வந்து இந்த பயிரில் இருக்குது. இந்த பயிர் இரத்த சோகையே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பயிர் தான். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிரை வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் பசி உணர்வு வராமல் கட்டுப்படுத்தக்கூடியது. அதனால் உடல் எடை சீக்கிரமாக குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லைங்க, இதில் கால்சியம் அதிக அளவில் இருக்கிறனால எலும்பு ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. அதுக்கப்புறம் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுனால இதய நோய்கள் வராமல் இது வந்து பாதுகாக்கக்கூடியது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு திறனையும் நம்ம உடலில் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த பயிர். இதில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறனால சரும ஆரோக்கியத்துக்கும் இந்த பயிர் வந்து ஒரு சிறந்த பயிராக தான் பார்க்கப்படுது. இந்த காராமணி பயிரில் தீமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் நம்ம உட்கொண்ட நமக்கு வாயு தொல்லை வரும். சிலவங்களுக்கு வந்து வயிறு உப்பிசம் வரலாம். இதை தவிர மீதி எல்லாமே நன்மைகள் தாங்க நிறைஞ்சிருக்கு. இந்த பயிரை தாராளமாக நம்ம உணவில் எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.